இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இஷ்யூஸ் உங்களோட பேப்பர்ஸ்ல இருந்தது CAT 1 CAT 2 மார்க்கிங்ல. சோ ஃபர்ஸ்டா நாங்க அதை பார்த்துட்டு எங்களோட டாபிக்கு போவோம். முதலாவது நாங்க ஒரு பேப்பரை எடுத்து முதலாவது கொஸ்டினை ரீட் பண்ணதுக்கு பிறகு எழுத ஸ்டார்ட் பண்ண முதல்ல நாங்க நம்பர் பண்ணணும். இந்த கொஸ்டின் நாங்க எழுத போறேன்னு சொல்லி CAT 1 CAT 2 எடுத்தேன்னு சொன்னா 2 கொஸ்டின் தான் இருக்குது. நீங்க எந்த கொஸ்டினை எழுத போறேன்னு சொல்லி முதல்ல நீங்க ஆன்சர் ஷீட்ல நம்பர் போடணும். ஆன்சர் ஷீட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே லாஸ்டா ஒரு கொலம் தந்திருக்கிறாங்க வினாவின் இலக்கம்னு சொல்லி. அதுல முதலாவது உங்களோட வினாவின் இலக்கத்தை போடணும். அதுக்கு பின்னால ஒரு மார்ஜின்ல ஒரு இடம் ஒன்று தந்திருக்கிறாங்க வினாவின் இலக்கத்தை இப்பகுதியில் இடவும்னு சொல்லி. அந்த இடத்திலையும் உங்களோட வினாவின் இலக்கம் இடப்பட வேண்டும். CAT 1 CAT 2 மார்க் பண்ணின நேரம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் போடாம விட எழுதிட்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி. அவங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் சரின்னு சொன்னா கொடுக்கணும். ஏன்னு சொன்னா நாங்க எப்படி பாக்குறது நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. கட்டாயம் பேப்பரை எடுத்த உடனே 2 இடத்துலயும் உங்களோட நம்பரை போடுங்க எந்த கொஸ்டின் நீங்க செய்ய போறேன்னு சொல்லி. CAT 1 CAT 2 விட்டுட்டு நாங்க ஃபைனல் எக்ஸாம பார்த்தோன்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க நிறைய 5 கொஸ்டின் எழுதணும். அப்படின்னு சொன்னா அந்த முன்னால பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கும் தானே ஒரு கொலம் நோண்டி எந்தெந்த வினாக்களின் விடையளிச்சிருக்கிறேன்னு சொல்லி. அதுல நீங்க 5 கேள்வி எழுதுறேன்னு சொன்னா அதுக்கு கமா போட்டு எந்தெந்த கொஸ்டினுக்கு எழுதிக்கிறேன்னு போட்டுட்டு பின்னால நீங்க ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த ஒரு மார்ஜின்ல இடம் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதுல எந்த கொஸ்டினுக்கு இப்ப நீங்க ஆன்சர் எழுத போறதோ அந்த கொஸ்டின் நம்பர் எடுத்து விட எழுதுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் CAT 1 CAT 2 ரெண்டுலயும் இந்த நம்பர் போடாம விட எழுதி இருக்கிறீங்க. நாங்க எப்படி தேடுறது நீங்க எந்த கொஸ்டினுக்கு விட எழுதிக்கிறேன்னு சொல்லி. ஒரு பேப்பர் நான் கண்ணன் ஆன்சர்ஸ் நல்லா எழுதிக்கிறீங்க. மார்க்கிங் ஸ்கீமோட நல்லா ஒத்தவாறு ஆன்சர் எழுதிக்கிறா. ஆனா நீங்க நம்பர் போட்டு இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க ஃபுல்லா ரீட் பண்ணி தான் செய்யணும். அதை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு வெட்டி தான் வெட்டி போடுவாங்க. சோ அடுத்த முறை ஃபைனல் எக்ஸாம்ல கட்டாயம் நம்பர் போட்டு முதலாவது பேப்பர் எடுத்த உடனே நம்பரை போடுங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் இன்னொன்று இருக்குது, பேஜ் நம்பர் போடுறது. பேஜ் நம்பர் கட்டாயம் எல்லா பேஜ்லயும் மேல ஒரு பாக்ஸ் தந்திருக்கு. அதுல பக்க இலன்னு சொல்லி கேட்டிருக்கிறது. அதுல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பக்க இலக்கம் போட்டு எழுத பழகுங்க. என்னன்னு சொன்னா இந்த முறை CAT 2ல ஒரு பேப்பர் வந்தது. அந்த பேப்பர் பக்கம் மாதிரி கட்டப்பட்டு இருக்குது. அது ஆன்சர்ஸ் நாங்க ரீட் பண்ணக்குள்ள எங்களுக்கு விளங்குது இது பேஜ் மாதிரி போயிருக்குது. நம்பரும் போட்டு இல்ல. அப்படின்னு சொன்னா நாங்க இப்படி தேடுறது எத்தனையாம் பக்கம் நீங்க எழுதிக்கிறேன்னு சொல்லி. நீங்க பேஜ் நம்பர் போட்டு இருந்தேன்னு சொன்னா நீங்க மாத்தி கட்டி இருந்தாலும் நாங்க அந்த பேஜை பார்த்து மார்க் பண்றோம். சோ கட்டாயம் பேஜ் நம்பர் போட்டு எழுதுங்க. அடுத்த விஷயம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சிலர் தெளிவற்ற எழுத்துக்களால் எழுதியிருக்கிறது. அது உங்களோட பேப்பர்லயே போட்டுத்தான் இருக்குது. தெளிவற்ற எழுத்துக்கு புள்ளிகள் குறைக்கப்படும் சொல்லி. சோ எழுத்து தெளிவாக இருக்கணும். அதோட பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல ஆன்சர் எழுதியலாது. ஒரு பந்திய அமைப்புல தான் ஆன்சர் எழுதப்பட்டிருக்கணும். அதோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அதோட கன்க்ளூஷன் இருக்கணும். அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது. உதாரணமாக சொல்ல போனேன்னு சொன்னா உங்களோட ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் ரூல் ஆஃப் லாஸோட பிளேன்னு சொல்லி நாங்க வைப்போமே. அந்த ரூல் ஆஃப் லா நாங்க எழுத ஸ்டார்ட் பண்ண முதல்ல ஃபர்ஸ்டா ரூல் ஆஃப் லான்னு சொன்னா என்னன்னு சொல்லி எழுதணும். அதாவது அதுக்கு டைசியினுடைய கருத்து இருக்குது. அதை மட்டும் நீங்க எழுதி இருந்தாலே உங்களுக்கு அதுக்கு சும்மா நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த கொஸ்டின். அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் ரூல் ஆஃப் லா எடுத்தேன். டைசியோட கருத்தை எழுதி இருந்தாலே உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல 4 மார்க்ஸ் கிடைக்கும். சோ கட்டாயம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அதே போல ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். சிலது ஐரெக் மெத்தட்லயும் எழுதலாம். அதாவது இஷ்யூ ஒன்று அதை பத்தி ஏதாவது கொஸ்டின் வந்துன்னு சொன்னா இஷ்யூ ரூல் அப்ளிகேஷன் கன்க்ளூஷன் சொல்லி அந்த அமைப்புலையும் எழுதலாம். தியரி கொஸ்டின் வந்தா கட்டாயம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எல்லாத்துக்கும் மார்க்ஸ் இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் சேர்த்துதான் மார்க்ஸ் வரும். அப்படி நீங்க எழுதாம இருந்தேன்னு சொன்னா உங்களோட மார்க்ஸ் இன்ட்ரோடக்ஷனும் கன்க்ளூஷனும் இல்லாம போகும். அடுத்த ஒரு விடயம் இந்த முறை CAT 2 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் லோல வந்தது. அதாவது 20 புள்ளிகள் தரப்பட்டிருக்கிற ஒரு கொஸ்டின்ல ABCDன்னு சொல்லி 4 பார்ட் தந்திருந்தாங்க. அதுல நாங்க ABCDன்னு தரப்போக்குள்ள நாங்க கொஸ்டின் நம்பரை போட்டு இன்ட்ரோடக்ஷனை போட்டுட்டு ஏன்னு சொல்லி போட்டு விட எழுதினு சொன்னா உங்களோட இன்ட்ரோடக்ஷனுக்கு எந்த மார்க்ஸும் கிடைக்காது. என்னன்னு சொன்னா ஏன்னு நீங்க எங்க போட்டு இருக்கிறோம் அதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்க மார்க்கிங் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஏல என்ன எழுதி இருக்கிறதோ அதுக்குதான் மார்க்ஸ் கிடைக்கும். மேல நீங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு டைம் செலவழிக்கிறது அநியாயம். சோ
அப்படி ஏபிசிடின்னு சொல்லி 4 பார்ட் வந்திருந்தேன்னு சொன்னா ஒரு கொஸ்டின்ல நீங்க இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுத தேவையில்லை. அதாவது நீங்க கொஸ்டின் நம்பரை போட்டு ஏஓபியோன்னு சொல்லி போட்டுட்டு அதுல இருந்து உங்களோட ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். 20 மார்க்ஸ் 4 கேள்விகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கும். சோ அப்படி கொஸ்டின் வந்தேன்னு சொன்னா நீங்க இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுத தேவையில்லை. சிலர் அந்த பிள்ளைய விட்டு இருந்தாங்க. ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க அப்படி விட்டா உங்களோட டைம் அநியாயமாகும். சோ அப்படி ஏபிசிடின்னு தந்திருந்தேன்னு சொன்னா இன்ட்ரோடக்ஷன் எழுத தேவையில்லை. ஏன்னு சொல்லி போட்டுட்டு உங்களோட விடைய எழுதுங்க. அடுத்தது நீங்க இப்ப கொஸ்டின் நம்பர் 2 கொஸ்டின் நம்பர் 1 சொல்லி நம்பரை போட்டதுக்கு பிறகு ஏபிசிடி எதுல ஸ்டார்ட் பண்றதோ அதை தெளிவாக குறிப்பிடுங்க. கொஸ்டின் நம்பர் 1 சொல்லி போட்டு ஏ என்று போட்டுட்டு தான் ஏக்குரிய விடைகளை எழுதணும். அதுக்கு பிறகு பிசிடி தெளிவாக போடணும். அந்த மார்ஜின்ல தந்திருக்கிறாங்க ஒரு இடம், அதுல தெளிவாக போட்டுருக்கணும். நிறைய பேர் எழுதி இருந்தாங்க கொஸ்டின் நம்பர் 2 போட்டுட்டு தொடர்ந்து எழுதிட்டு போயிருக்கிறாங்க. நாங்க தான் இது ஏ எது பி எது சின்னு சொல்லி நாங்க தேடி மார்க்ஸ் தர வேண்டிய நிலைமை இருந்தது. சோ அப்படி எழுதினேன்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் ஏயாகத்தான் கணக்கெடுக்கிறது. சோ நீங்க ஏபிசிடி என்று சரியாக உங்களோட நம்பரை போட வேணும். அடுத்தது உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் பேப்பர்ஸ் எழுதி மட்டும் தாராங்க. நீங்க கேட்டேன்னு சொன்னா அவங்க தருவாங்க. சிலர் அந்த பேப்பர் தாரது இல்லாதது போல எல்லாத்தையும் ஒரே இடத்துல எழுதி இருக்கிறாங்க. சோ கொஞ்சம் ஒன்றோ புது ஒரு கொஸ்டின் நாங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு சொன்னா நாங்க அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணினா நல்லா இருக்கும். சில நேரம் நிறைய இடம் இருந்தேன்னு சொன்னா கொஞ்சம் கூடையா ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. சில ஒட்டின மாதிரி எழுதினேன்னு சொன்னா அது மார்க் பண்றது கஷ்டமா இருக்குது. பேப்பர் தருவாங்க, அடுத்த பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் தொடங்கும் போது அப்பதான் ஒரு தெளிவாக இருக்கும், அது கிளியராக இருக்கும். மார்க்ஸ் தரும் போது நல்ல அழகான ஹேண்ட் ரைட்டிங்ஸ்ல நல்ல அழகா இருந்தேன்னு சொன்னாதான் எக்ஸாமினருக்கும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அடுத்தது செக்ஷன்ஸ். செக்ஷன்ஸ் குறிப்பிடும் போது நாங்க கட்டாயம் லோ எக்ஸாம்ஸுக்கு எழுதும் போது கட்டாயம் செக்ஷன்ஸ் கேஸ் லோஸ் குறிப்பிட்டு இருக்கணும். நிறைய பேர் நாங்க நிறைய கேஸ் லோஸ் ஒரு கிளாஸ்ல நிறைய கேஸ் லோஸ் சொல்லியிருக்கோம். அதுல சிலருக்கு ஒரு கேஸ் லோ கூட எழுத தெரியாது. உதாரணமாக சலாஹுத்தீன் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சொன்னா அது பொதுவா எல்லாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க அந்த கேஸ. நிறைய பேருக்கு அந்த கேஸ் கூட எழுத தெரியாதவங்க இருந்தாங்க. கேஸ் லோஸ் எழுதாம உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல வந்து மார்க்ஸ் கிடைக்காது. என்னன்னு சொன்னா நாங்க எழுதுற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஆதாரம் காட்டப்பட்டு இருக்கணும். இந்த செக்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்குதா, இந்த கேஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்குதான்னு சொல்லி காட்டப்பட்டிருக்கணும். எங்களுக்கு நினைச்ச மாதிரி இங்க ஆன்சர் எழுத இயலாது. அது வேற ஃபீல்ட்ல அப்படி எழுதலாம். லோ ஃபீல்ட்ல எல்லாமே நாங்க ஆதாரம் காட்டித்தான் எழுத வேண்டும். சோ செக்ஷன்ஸ் எழுதும் போது நாங்க பெனிஃபிஷியரின்னு சொல்லி சொல்லியிருந்தா பெனிஃபிஷியரி தொடர்புல இந்த செக்ஷன்ஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதினா போதாது. செக்ஷன்ல பார்ட் இருக்குது. சில நேரம் 99 செக்ஷன் 99 எடுத்தோம்னு சொன்னா செக்ஷன் 99ல சப்செக்ஷன் 1 to 1 2 இருக்குது. அப்ப நாங்க செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1ல குறிப்பிட்டதை தெளிவாக எழுதணும். நிறைய பேர் இந்த முறை விட்ட பிள்ளை என்னன்னு சொன்னா ஒரு ட்ரஸ்டியோ பெனிஃபிஷியரியோ பத்தி எழுத வந்திருந்துச்சுன்னா நீங்க இந்த செக்ஷன்ஸ்ல இவங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்கன்னு எழுதி இருக்குது. அப்படி எழுத இயலாது. செக்ஷன் 9 இவங்களை பத்தி குறிப்பிடும் போது சொல்லித்தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற விடயம் எல்லாம் ஏபிசிடின்னு சொல்லி பார்ட் பண்ணி அப்படி எல்லாம் இருந்தேன்னு சொன்ன அந்த செக்ஷன்ல கட்டாயம் அதெல்லாம் கிளியரா குறிப்பிடப்பட்டிருக்கணும். சும்மா செக்ஷன் 6, 7, 8ல இவங்களை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதினா அதுக்கு மார்க்ஸ் இல்ல. அதுக்கெல்லாம் ஹாஃப் மார்க்ஸ் தான் கிடைக்கும். நீங்க செக்ஷன்ஸை விரிவாக விளங்கப்படுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். கேஸ் லோஸ் கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கணும். நிறைய கேஸ் லோஸ் எழுதியிருக்கணும். அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது. மார்க்கிங் ஸ்கீம்ல எத்தனை கேஸ் லோஸ்க்கு மார்க்ஸ் இருக்குதோ அந்த அளவு கேஸ் லோஸ் நீங்க எழுதி இருக்கணும். சொன்னா உங்களுக்கு ஒரு லெக்சர்ஸ்ல நிறைய கேஸ் லோஸ் சொல்லி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு 7 வரை எல்லா கேசஸையும் நீங்க பாடமாக்கி எழுதணும். இவ்வளவுதான் உங்களோட பேப்பர்ஸ்ல இருந்த இஷ்யூஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களோட பேப்பர்ஸ்ல ஆன்சர் எழுதுற மெத்தட் பத்தி? என்னன்னு சொன்னா இப்ப கேட் 1 கேட் 2 நீங்க ஒரே மாதிரி எழுதிட்டீங்க. சோ ஃபைனல் எக்ஸாமையும் இப்படி எழுதுறது அநியாயம். இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. என்னன்னு சொன்னா எல்லா சென்டர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. சோ ஏதாவது ஆன்சர் எழுதுறதை பத்தி டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா இப்ப கேளுங்க. அதுக்கு பின்னாலதான் நாங்க எங்களோட டாபிக்கு போக இருக்கிறோம். நிறைய டவுட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் எழுதுறது பத்தி இருந்தா கேளுங்க.
கொஸ்டின் கேட்கறதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களோட பிள்ளைகளை திருத்தினா உங்களுக்கு தான் நல்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை ஒழுங்கான முறையில உங்களுக்கு எழுதலாம். என்னன்னு சொன்னா கெட் 1 கெட் 2 பார்க்க போகல நம்பர் போடாம எழுதுறவங்களே இருக்கிறது. என்னன்னு சொன்னா நீங்க எல்எல்பி படிக்கிறீங்க, இப்ப லெவல்ல இருக்கிறீங்க, என்னன்னு சொன்னா நம்பர் போடாம எழுதுறேன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க ஏதோ பாடமாக்கிட்டு வந்து எழுதிக்கிறேன்னு சொல்லி தான் நாங்க நம்புறது. முதல்ல கட்டாயம் நம்பரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. கேளுங்க. ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு கேஸ்ல ஆதாரம் காட்டுறேன்னு சொன்னா, உதாரணமாக நீங்க ஒரு கேஸுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லுறேன். அந்த கேஸ்ல சலாஹுத்தீன் வெர்சஸ் கமிஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் நாங்க எடுப்போம். அது வந்த கேஸ் வந்து உங்களோட மார்க்கிங் ஸ்கீம்ல குறிப்பிட்டிருந்தது, நாங்க படிச்ச கேஸ். அந்த கேஸ சொல்லும் போது அதோட ஃபேக்ட் இஷ்யூ எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தேவையில்லாது என்ன சொல்லப்பட்டிருக்குது, முக்கியமாக என்ன பாயிண்ட், இப்ப நாங்க எழுதுற ஆன்சர் தொடர்புல என்ன பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எழுதினால் போதும். நீங்க எத்தனை கேஸ் எழுதினாலும் இதுல இப்ப இந்த நம்பிக்கை இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அந்த பாயிண்ட மட்டும் குறிப்பிடுங்க. சில நேரம் ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு ஒரு கேஸ்ல வரும், அது பின்னால சுருக்க குறிப்பு எழுதுக ஃபைனல் எக்ஸாம்ல பொதுவா வாருது. அப்படின்னு சொன்னா நீங்க ஃபேக்ட் என்ன, இஷ்யூ என்ன, ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி தெளிவாக எழுதி இருக்கணும். அதல்லாமல் ஒரு கொஸ்டனுக்கு நாங்க ஒரு கேஸ்ல நிறைய கேஸ்ல குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஃபேக்ட் இஷ்யூ ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு டைமும் இல்ல, அதுக்கு மார்க்ஸும் இல்ல. அதால நாங்க அந்த பாயிண்ட மட்டும் அந்த கேஸ் லோவை குறிப்பிட்டிருந்தா சரி, இந்த கேஸ் லோல இந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்குது சொல்லி இந்த கேஸ் லோல சொல்லப்பட்ட விடயத்தை சுருக்கமாக குறிப்பிட்டால் போதும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, எப்படி ஒரு ஆன்சர்ஸ் எழுதுறேன்னு சொல்லி. ஹலோ, சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்ப கேஸ்ல நாங்க எழுதினா கட்டாயம் அதுக்குரிய ஆண்டும் சரியா எழுதணுமா? சப்போஸ் எங்களுக்கு மறந்துட்டேன்னா அதை எழுதாம விட்டா பிரச்சனையா? அப்படி இல்லை, நீங்க கேஸ்ல ரெண்டு டிபெண்டையும் பிளெயின்டிஃப்டையும் பேரை சரியா எழுதினா கூட ஓகே. சிலர் வந்து ஒரு பேரைத்தான் எழுதி இருக்கிறாங்க, அப்படி என்றாலும் ஓகே. ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஆண்டு தேவையில்லை, அங்க ஆண்டுக்கு மார்க்ஸ் கொடுக்கறதில்ல, இது ரெண்டையும் சரியாக எழுதினால் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஆண்டும் தெரிஞ்சிருந்தால் நல்ல, அதுக்கும் நாங்க அப்படி எழுதினாலும் ரெண்டு மாறிக்கும் சேம் மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எளிமையான விஷயமா இல்ல, சோ உங்க பேரை மட்டும் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ. அதோட இந்த முறை கெட் 2 எக்ஸாம்ல எல்லாரும் மார்க்ஸ் நல்லா குறைவா தான் இருந்தது, ஹையஸ்டே நல்லா குறைவு. சோ ஃபைனல் எக்ஸாம யோசிச்சு செய்யுங்க. இந்த பிள்ளைகளை விடவான கேஸ் லோ செக்ஷன்ஸ் எல்லாம் கட்டாயம் ட்ரஸ்ட் படிக்கும் போது கட்டாயம் ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் கையில இருக்கணும். நான் இந்த லெக்சர்ஸ்லயும் ஒரே சொல்றேன், ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த எடுத்துட்டு வராத பிள்ளை வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்ல எனக்கு விளங்குது. என்னன்னு சொன்னா ஒரு செக்ஷனை உங்களுக்கு எழுதிக்கொள்ள தெரியாது, அந்த செக்ஷனை தெரியும், செக்ஷன்ல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி விளக்கி எழுத தெரியாது. சும்மா இந்த ஃபர்ஸ்ட் சொன்னா இந்த செக்ஷன்ஸ்ல இவங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்ல தெரியும், அதுல என்ன விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுத தெரியாம இருந்தது. அதுக்கான காரணம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கட்டாயம் ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் உங்களோட ஹைல இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு அதை மார்க் பண்ணி உங்களோட நோட்லயும் அதை எழுதி எழுதி படிச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோ கட்டாயம் செக்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி குறிப்பிடணும். அதோட இந்த முறை ஹையஸ்ட் எல்லாம் குறைவானதுக்கு உங்களுக்கு பேப்பர்ஸ் கிடைக்கும், அது ஒரு ரீசன் இருக்குது. மார்க்கிங் ஸ்கீம் தப்பா தான் எடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா போன முறை எல்லாருக்குமே ஹையஸ்ட் எல்லாம் 19 எல்லாம் வந்தது, மெத்தட்ல எல்லாம் ஈஸியா பேப்பர்ஸ் செட் பண்ணிருந்ததால இந்த முறை அதால மார்க்கிங் ஸ்கீமை டஃப் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அதுதான் ரீசன். அதாலதான் நீங்க சில நேரம் எழுதி இருப்பீங்க, மார்க்கிங் ஸ்கீம் அதை விட டஃப்பா தான் வந்திருந்தது. அதால அந்த லெவலுக்கு நீங்க படிக்கணும். மார்க்ஸ் குறையறதுக்கு சிலருக்கு அதுதான் ரீசனாக வந்தது.
மறுபடி சொல்றேன், 20 மார்க்ஸ் கொஸ்டின்ல ஏபிசிடின்னு சொல்லி பார்த்தா கொஸ்டின் வந்து அதுல 5 மார்க்ஸா பிரேக் பண்ணிருந்தேன்னு சொன்னா நீங்க கொஸ்டின் நம்பரை போட்டு இன்ட்ரோடக்ஷன் எழுத வேணும். சும்மா கொஸ்டின் நம்பரை போட்டு ஏன்னு சொல்லி போட்டு உங்களோட ஆன்சரை எழுதி கொண்டு போங்க. 5 மார்க்ஸ்ன்னு சொன்னா 5 மார்க்ஸுக்கு ஏற்ப ஆன்சரை எழுதுங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எழுதினா உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும், அதுக்கு மார்க்ஸ் எட் ஆகாது. ஏன்னு சொன்னா ஏக்கு தான் 5 மார்க்ஸ், பிக்கு தான் 5 மார்க்ஸ் உங்களோட பேப்பர்ல போட்டு இருக்குது. ஃபைனல் எக்ஸாம்ல அந்த பிள்ளைய விடவான உங்களோட டைம் வேஸ்ட் ஆகும் அநியாயமா. தியரி கொஸ்டின் வந்தா கட்டாயம் இன்ட்ரோடக்ஷன் அதோட கன்க்ளூஷன் இருக்கணும். கட்டாயம் ஏபிசிடின்னு சொல்லி இருந்தேன்னு சொன்னா ஏபிசிடின்னு சொல்லி போட்டு எழுதுங்க. ஏக்கு என்ன பிக்கு என்னன்னு சொல்லி போடுங்க. சும்மா நம்பர் 2ன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் ஒண்டா எழுதிட்டு போக வேணும். அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு தான் மார்க்ஸ் கிடைக்கும். ஏபிசிடின்னு போட்டு எழுதினா தான் ஒன்றுக்கும் 5 மார்க்ஸா பிரியும். வேற டவுட்ஸ் ஒன்றும் இல்லையா? பயப்படாம கேளுங்க. இது ஒரு சந்தர்ப்பம் உங்களை திருத்திக் கொள்றதுக்கு. என்னன்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாம் இப்ப கிட்ட இருக்குது, அதுக்கு அந்த பிள்ளைய விடாம இருக்கிறதுக்கு தான் நாங்க இந்த டாபிக்கு போக முதல்ல இதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ உங்களோட என்ன டவுட்ஸ் இருந்தாலும் பயப்படாம கேளுங்க. சிஆர்சி ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் ஒண்ணும் இல்லையா? பிரபா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மேடம் ராஜேஷ் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. சினாரியோ क्वेश्चन ஒன்று வந்தா அதை எப்படி அணுகணும்னு சொல்லி ஒரு ஜெனரல் ரூல் எதுவும் இருக்குதா மார்க்கிங் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி? அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு விஷயம் வந்து உங்கள்ட்ட அதை வச்சு கேட்டிருந்தேன்னு சொன்னா நாங்க ஐரெக் மெத்தட்ல எழுதலாம். அதாவது இஷ்யூவை போட்டு ரூல் என்ன, அப்ளிகேஷன், அதோட கன்க்ளூஷன் என்ற மெத்தட்ல எழுதலாம். அது இல்லாம நீங்க முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அந்த கொஸ்டின் அணுகினாலும் பிழை இல்லை. இந்த விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பாடத்தோட தொடர்பு பட்டுத்தானே கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கும். அந்த பாடத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கம் இருக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு அப்ளை ஆகிற ரூல் என்ன, அதோட தொடர்பான கேஸ் லோஸ் இருந்தா கேஸ் லோஸ், செக்ஷன்ஸ், அதோட ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். அதை பத்தி நீங்க என்ன கடைசிக்கு நீங்க என்ன முடிவுக்கு வாரீங்க, அதுக்கு நிறைய கேள்வியில அதுதான் கேட்டிருப்பாங்க. உங்களோட முடிவு என்ன, கட்டாயம் உங்களோட முடிவை எழுதி இருக்கணும். அதோட கேஸ் லோஸோட இயற்பான ஆதாரங்களோட தொடர்பு படுத்தித்தான் இதை சொல்லி வந்திருக்கும். அந்த ஆதாரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கணும். இந்த மார்க்கிங் ஸ்கீம்ல தரப்பட்டிருக்கிற விடயங்கள் இந்த கொஞ்சம் தான். இதெல்லாம் எப்படி எந்த மெத்தட்ல எழுதினாலும் உங்களோட ஆன்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்தால் ஓகே, நாங்க மார்க்ஸ் தருவோம். மெத்தட பார்க்க மாட்டோம். கட்டாயம் இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், இந்த பாடி பார்ட்ல இது எல்லாமே உள்ளடக்கப்பட்டு இருக்கணும். அதாவது ரூல் என்ன, அப்ளிகேஷன் என்ன, எல்லாம் அதுல உள்ளடக்கப்பட்டு இருக்கணும். ஜெஃப்னா ரீஜனல் சென்டர் டவுட்ஸ் இருக்குதா? கேண்டி ரீஜனல் சென்டர் டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னா கேளுங்க. ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது நாங்க இந்த சைட்ல இருந்து தான் வருமானு சொல்லி எங்களுக்கு படிச்சுட்டு போகலாது. நாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும். இந்த முறை ஈக்விட்டி வரல, எல்லாமே ட்ரஸ்ட்ல இருந்து தான் போட்டிருந்தாங்க. சிலர் வந்து இன்னொரு இது இருக்குது, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சிலர் வந்து ஈக்விட்டியை படிச்சுட்டு போய் அதை எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. தான் படிச்சதை எழுதி எந்த இதுவும் இல்லை, அவங்களுக்கு 0 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ட்ரஸ்ட் எப்படியும் தெரியும் தானே, ட்ரஸ்ட் ஒன்று வரும், ஈக்விட்டி ஒரு கொஸ்டின் வரும்னு சொல்லி நான் படிச்சத பேப்பர்ல எழுதி வேலையில வந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதணும். அதுக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ணி எழுதுறதும் வேஸ்ட்.
அப்படி ஒரு பேப்பர் இருந்தது. கேட்டிருந்த கேள்வி என்னமோ நான் படிச்சுட்டு போன ஆன்சரை அப்படி அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு எழுதி வச்சிருந்தாங்க. இங்க எழுதுற டைம் தான் உங்களுக்கு வேஸ்டும். அதை விட நம்பிக்கைகள் தொடர்புல தெரிந்த ஏதாவது நம்பிக்கைகள்னு சொன்னா என்னான்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒரு கொஸ்டினை வேஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன்னு சொன்னா அதுக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் சரி கிடைச்சிருக்கும். அது சொல்லல அது என்னென்ன பாட்டுல இருந்து வரும்னு சொல்லி சில தடவைகள் வந்து ஈக்விட்டியில மேக்சிமம் போட்டிருந்தாங்க. அதோட நம்பிக்கைகளோட ஒரு கொஸ்டின் தான் வந்திருந்தது. இந்த முறை நம்பிக்கைகள் தொடர்புல தான் 2 கொஸ்டினும் போட்டிருந்தாங்க. ஆனா பேப்பர் ஈஸியாகத்தான் இருந்தது. டவுட்ஸ் ஒன்றும் இல்ல தானே? நாங்க எங்கட டாபிக் குள்ள போவோமா? ஓகே மேடம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டினன்ஸ் உங்களோட கையில இருக்கணும். அதை பார்த்துதான் நாங்க படிக்கிறது. நாங்க சிஆர்சில கடைசி கிளாஸ்ல சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதாவது தர்ம நம்பிக்கைகள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் பார்த்தோம். ஆனா நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாங்க இப்ப சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணினதால இன்னைக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்டையே பார்த்துட்டு வார கிளாஸ்ல நாங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரஸ்ட் முடிப்போம். இல்லைன்னு சொன்னா எல்லா ரீஜனல் சென்டர்ஸ்லயும் எக்ஸ்பிரஸ் ட்ரஸ்ட் வர படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்க. சோ நாங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை இன்னைக்கு பார்ப்போம். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. சில லோ படிக்கிறேன்னு சொன்னா நீங்க தமிழ் மீடியத்துல எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னா சில டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செக்ஷன் சொன்னா பிரிவு. சிலருக்கு அந்த பிரிவு சொன்ன வேர்டையே போட்டுக்குள்ள தெரியாம இருக்குது. ஆர்டிக்கல் சொன்னா உருப்புரை. அப்படி வேர்ட்ஸ் சில வேர்ட்ஸ் இருக்குது. இப்ப நம்பிக்கைகள் ட்ரஸ்ட்ன்னு சொன்னா நம்பிக்கைகள் மாதிரி அந்த வேர்ட்ஸ கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்னன்னு சொன்னா தமிழ் மீடியத்துல எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னா அந்த வேர்டை போட்டு இருக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வேர்ட் தெரியான்னு சொன்னா நீங்க இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணலாம். நான் சிலர்ட பேப்பர்ல அதை மார்க் பண்ணி தந்திருக்கிறேன். நீங்க செக்ஷன் பிரிவு என்ற வேர்டையே உங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம் தெரியாம இருக்குது. சோ அந்த வேர்ட்ஸ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தெரியலன்னு சொன்னா இங்கிலீஷ்ல போடுங்க. சிலர் அந்த டைரக்ட் ஆர்டிகிளுக்கு என்ன தமிழ்? ஆர்டிகிளுக்கு உருப்புரை. ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது ஆர்டிகல். அதுக்கு நாங்க பிரிவுன்னு சொல்லலாது. அரசியலமைப்பு சட்டத்தின் உருப்புரை 2 உருப்புரை 3 சொல்லித்தான் போகும். நம்பிக்கைகள் கட்டளை சட்டம்னு சொன்னா அதுல வந்து பிரிவு 2 பிரிவு 3 போகும். சாப்டர்ன்னு சொன்னா அத்தியாயம் இத்தனையாம் அத்தியாயத்துல இத்தனையாம் பிரிவுன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கணும். அதுக்கும் சிலர் அந்த பிரிவுக்கு சில வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுல எழுதி இருக்கிறேன்னு பாருங்க உங்களோட பேப்பர். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதாவது தர்ம நம்பிக்கை பொறுப்புகள் தொடர்புல வந்து நம்பிக்கைகள் கட்டளை சட்டத்தினுடைய சாப்டர் 10 அதாவது அத்தியாயம் 10 தான் ஏற்பாடு செய்து இந்த நம்பிக்கைகள் கட்டளை சட்டத்துல 99 செக்ஷன் 99 எல்லாரும் விடுங்க. ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் செக்ஷன் 99 செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. இங்கிலீஷோ தமிழ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. நீங்க அடுத்தவங்க அதுல மார்க் பண்ணிக்கோங்க என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. செக்ஷன் 99 எடுத்தேன்னு சொன்னா இல்ல சப்செக்ஷன் 1 இருக்குது சப்செக்ஷன் 2 இருக்குது. இப்ப எங்களுக்கு தேவை சப்செக்ஷன் 1. நீங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்புல ஒரு கொஸ்டின் வந்துன்னு சொன்னா குறிப்பாக எழுதுங்க. சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்புல நம்பிக்கைகள் கட்டளை சட்டத்தின் செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 சொல்லி போட்டுதான் அதுல குறிப்பிட்டுள்ள விடயங்கள் எல்லாம் நீங்க குறிப்பிடணும். சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்புல செக்ஷன் 99 ஏற்பாடு செய்கிறது சொல்லி போட்டு சரி வராது. அதுல என்ன விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்குது அந்த ஒவ்வொரு விஷயமா நீங்க அதுல குறிப்பிடணும். செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 யார் சரி ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு விளங்கும். யார்கிட்டையும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆர்டினன்ஸ்? இங்கிலீஷ்ல உள்ளது தான் மேம் இருக்கு. என்ன சரி ஓகே பரவாயில்ல ரைட் பண்ணுங்க. தமிழ் இருக்கிறவங்க இருந்தா தமிழ்ல வாசிச்சாலும் பரவாயில்ல. 99 சப்செக்ஷன் 1 தொண்டு அறக்கட்டளைகள் செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 தொண்டு நம்பிக்கை என்ற சொற்றொடர்
பின்வரும் வகைகளில் ஏதேனும் ஒன்றை இலங்கைக்கு உள்ளே அல்லது இலங்கைக்குள்ளே அல்லது வெளியே பொதுமக்களின் நலனுக்காக அல்லது பொதுமக்களின் எந்த ஒரு பிரிவினரின் நலனுக்கான எந்த ஒரு நம்பிக்கையை உள்ளடக்கியது. ஆனா வறுமையை ஒழிப்பதற்காக அல்லது கல்வி அல்லது அறிவின் முன்னேற்றத்திற்காக அல்லது மதத்தின் முன்னேற்றம் அல்லது மத சடங்குகள் மற்றும் நடைமுறைகளை பேணுதல் அல்லது முந்தைய வகைகளுக்குள் வராத மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் அல்லது ஆர்வமுள்ள வேறு எந்த நோக்கங்களுக்காகவும். இரண்டாவது அது ஓகே, ஒன் மட்டும் ஓகே, எங்களுக்கு ஒன் மட்டும் தான் வேணும். தேங்க்யூ. செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னா, இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்கு உள்ள அல்லது ஸ்ரீலங்காக்கு வெளியே இவங்க ABCDன்னு சொல்லி 4 விடயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த விடயங்கள் வந்து பொதுமக்களோட நன்மைக்காக அல்லது பொதுமக்களோட ஒரு பகுதியினரோட நன்மைக்காக உள்ளடக்கப்படும் போது அது வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்டாக மாறும்னு சொல்லி செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும் போது இப்படித்தான் நோட் பண்ணிக்கணும். ஸ்ரீலங்காக்கு உள்ள, இலங்கைக்கு உள்ள அல்லது இலங்கைக்கு வெளியே பொதுமக்களின் நன்மைக்கு, பொதுமக்கள் எல்லாரையும் அல்லது பொதுமக்களோட ஒரு பகுதியினரோட நன்மைக்காக இந்த ABCD சொல்லி குறிப்பிட்டிருக்கிற நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுற ட்ரஸ்ட் தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த தர்ம நம்பிக்கைகள் தொடர்பில் ஒரு கொஸ்டின் வந்துன்னு சொன்னா இந்த விடயம் எல்லாம் உங்களோட செக்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கணும். நீங்க சும்மா தர்ம நம்பிக்கைகள் தொடர்பில் அத்தியாயம் 10 செக்ஷன் 99 வந்து குறிப்பிடுதுன்னு சொல்லி போட்டு இது சரி வராது. நீங்க இந்த ஏல என்ன சொல்லி இருக்குது BCDன்னு சொல்லி அதோட இந்த பொதுமக்களோட ஒரு பகுதிக்கு அல்லது பொதுமக்களோட எல்லாருக்காகவும் அதெல்லாம் நீங்க உங்களோட செக்ஷன், உங்களோட ஆன்சர்ல அந்த செக்ஷன் முழுமையாக எழுதப்பட்டிருக்கணும். நீங்க உங்களோட நோட்ல செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1ன்னு சொல்லி போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இலங்கைக்குள்ளே அல்லது இலங்கைக்கு வெளியே பொதுமக்களோட எல்லாருக்கும் அல்லது பொதுமக்களோட ஒரு பகுதியினரோட நலனுக்காக இந்த பின்வரும் ABCDன்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுற ட்ரஸ்ட் தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதாவது அதுல சொல்லப்பட்டிருக்குது 99 சப்செக்ஷன் 1A வறுமை நிவாரணத்துக்காக, Bல சொல்லப்பட்டிருக்குது கல்வியை அல்லது அறிவை முன்னேற்றுவதற்காக. இந்த செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1B நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுல கல்வியை அல்லது அறிவை முன்னேற்றுவதற்காக. இது வந்து இங்கிலீஷ் லோவோட நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இலங்கை சட்டத்தோட ஒரு முன்னேற்றம் இந்த Bல வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. நாங்க அதை விரிவா பார்ப்போம். என்னன்னு சொன்னா இங்கிலாந்துல இருக்குது கல்வியை முன்னேற்றுவதற்காக சொல்லி. எங்களோட சட்டம் இதை கொஞ்சம் விரிவுபடுத்தி என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா கல்வியை அல்லது அறிவை முன்னேற்றுவதற்காக. இந்த அறிவில் தான் ரிசர்ச் எல்லாம் வரும். சோ இந்த 2 விடயமும் இலங்கை சட்டத்துல குறிப்பிடப்படுது, கல்வி அல்லது அறிவு. அங்க சொல்லப்பட்டிருக்குது கல்வியை முன்னேற்றுவதற்காக என்று மட்டும்தான். Cல சொல்லப்பட்டிருக்குது சமயத்தை முன்னேற்றுவதற்காக, ஒரு சமயத்தை முன்னேற்றுவதற்காகவும் இருக்கலாம் அல்லது இந்த 3லையும் அடங்காத வேறொரு நோக்கத்துக்காக சொன்னா இந்த இலங்கைக்கு வெளியே அல்லது இலங்கைக்குள்ளே அந்த முதல்ல சொல்லிக்கிற கண்டிஷன்ஸ் இருக்கணும். இந்த ABCல உள்ளடங்காத வேறொரு நோக்கத்துக்காகவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட முடியும்னு சொல்லி செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 வந்து ஏற்பாடு செய்திருக்குது. உங்களுக்கு விளங்கின மாதிரி நீங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் போட்டு இந்த செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 எழுதிக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கணும். இந்த கேள்வி வந்தா இந்த செக்ஷன் விரிவாக இப்ப நான் சொன்ன மாதிரி இதுல சில வேர்ட்ஸ் இருக்குது, தமிழ்ல வாசிச்சவங்களுக்கு விளங்கும். இதுல சில வேர்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ். அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ண தேவையில்லை. தர்ம நம்பிக்கை பொறுப்புன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்காக்குள்ள அல்லது ஸ்ரீலங்காக்கு வெளியே பொதுமக்களோட ஒரு பகுதியினருக்கு அல்லது பொதுமக்கள் எல்லோருக்கும் இந்த ABCDல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது வறுமை நிவாரணத்துக்கு, கல்வி அல்லது அறிவை முன்னேற்ற, சமயத்தை முன்னேற்ற, 3லையும் உள்ளடங்காத ஏனைய நோக்கங்களுக்காக உருவாக்கப்படுற ட்ரஸ்ட் தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 ஏற்பாடு செய்திருக்குதுன்னு சொல்லி ஈஸியா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆக்ட்ல விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நாங்க இந்த 4 விஷயத்தையும் குறிப்பிட்டு அந்த மேல சொன்ன இத பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. இதுதான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி. நோட் பண்ண டைம் வேணும்னு சொன்னா சொல்லுங்க. சில நேரம் நான் ஸ்பீடா சொல்றேன், அந்த டைம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு, அப்ப நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு டைம் தரேன்.
அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, பொதுமக்களோட நலனுக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்படுது. ஆனா அதுல அரசியல் நோக்கம் இருந்துன்னு சொன்னா அது சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள வராது. எங்க அரசியல் நோக்கம் தொடர்படுதோ அங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்காது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஈல வார டீல வருது தானே, முந்தைய வகைகளுக்குள் வராத மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் அல்லது ஆர்வமுள்ள வேறு எந்த நோக்கங்களுக்கு உதவும் என்று தானே இருக்கு. முற்போந்த வகுதிகளுள் அடங்காத மனித இனத்துக்கு நலன் சார், அதாவது வறுமை, கல்வி, சமயம் அல்லாத வேற ஏதேனும் நோக்கம் ஒன்றுக்கு தான் அந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா பொலிட்டிக்கல் வராது. பொலிட்டிக்கல் வராது. அரசியல் எங்க பூசப்படுதோ அங்க வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்காது. அதுக்கான கேஸ் லோஸ் எல்லாம் நாங்க ஆதாரத்தோட பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு டியூட் ஷேர் பண்ணினேன் சேரிட்டபிள் ட்ரஸ்டோட, உங்களுக்கு கிடைச்சதாது? மேம் அதை நான் பொதுவா எல்லாரும் தமிழ் மீடியம் இருக்கிற குரூப்புக்கு ஷேர் பண்ணி விட்டேன். ஓகே. சில கேசஸ் சொல்றேன் நான். அப்ப செக் பாக்ஸ்ல அனுப்பணும்னு சொன்னா நீங்க சொல்லணும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு டியூட் இருந்தா அதை பார்த்து கொள்ளலாம் தானே. கேசஸ் ஸ்பெல்லிங் முதலாவது கேஸ்ல ஒன்று இருக்குது, இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல். கட்டாயம் இந்த கேஸ் நீங்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன்னு சொன்னா இந்த கேஸ் கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல் ஒரு ஆள் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு அனுப்ப சொல்லி, சோ நான் அனுப்பி இப்பவே ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேஸ். இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல். இது 1891ல தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கும் எங்கட செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 ஒத்தது. சில விஷயங்கள், அதாவது அந்த கல்வியை முன்னேற்றுவதற்கான அந்த விடயங்கள் தவிர அடுத்த விஷயங்கள் எல்லாம் ஒத்ததுதான் காணப்படுது. இதுக்கு பின்னால்தான் எங்கட 1917ல எங்கட ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் உருவாக்கப்பட்டது. இந்த வழக்குல குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த வழக்குல லார்ட் மெக்டோனட் தான் சொல்லியிருக்கிறாரு, தர்மம் என்று சொன்னா அது 4 பிரிவுகளை உள்ளடக்கி இருக்குதுன்னு சொல்லி இந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல் வழக்குல லார்ட் மெக்டோனட் குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த 4 விஷயங்களையும் முதலாவது வந்து வறுமை நிவாரணத்துக்கான நம்பிக்கை பொறுப்பு. செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1ல வறுமை நிவாரணம் மாதிரி இந்த பென்சல் வழக்குலையும் முதலாவது வறுமை நிவாரணத்துக்கான நம்பிக்கை பொறுப்பு, 2வது கல்வி முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை பொறுப்பு. நீங்க பாருங்க, நாங்க செக்ஷன் 99ல பார்த்தோம் கல்வி முன்னேற்றத்திற்கு அல்லது அறிவு முன்னேற்றம் சொல்லி இருந்தது. பென்சல் வழக்குல இருக்குது கல்வி முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை பொறுப்பு சொல்லி மாத்திரம் தான் இதுல காணப்படுது. அப்ப எங்கட சட்டம் விரிவாக காணப்படுது. உங்களோட ஆன்சர்ல இதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டலாம். மூன்றாவது சமய முன்னேற்றத்துக்கான நம்பிக்கை பொறுப்பு. 4வது அந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த 3லயும் வராத சமூகத்துக்கு நன்மை பயக்கிற வேறு ஏதாவது நம்பிக்கை பொறுப்புகள், அதாவது பொதுமக்களோட நலனுக்காகத்தான் இது செய்யப்பட வேண்டும். அதை கட்டாயம் 40% வச்சுக்கணும். ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கப்படும் போது இல்ல பொதுமக்கள்ல ஒரு பகுதியினருக்கு அல்லது பொதுமக்கள் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும். இதே விஷயம் தான் இந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல் வழக்கும் செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 ஒரே விடயத்தை தான் குறிப்பிடுது. நீங்க கட்டாயம் செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 எழுதிட்டு உங்களோட ஆன்சர்ல அதே விஷயம் இந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல் வழக்குல குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டணும்.
அடுத்த வழக்கு ஏகாம்பரம் and others versus கனகம்மா. இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டேன்னு சொன்னா செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1 இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வர்சஸ் பென்சல் என்ற வழக்கும் ஒரே விடயத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வழக்குல ஜட்ஜ் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ரெண்டுமே ஒரே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஏகாம்பரம் and others versus கனகம்மா வழக்குல வந்து நீதிபதி வந்து எடுத்து காட்டியிருக்கிறாரு. அதோட இன்னொரு விஷயம் இருக்குது. நாங்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்குறது எங்களோட தனிப்பட்ட உறவினர்களோட நன்மைக்காக காணப்படும் போது அது வந்து இந்த தர்ம நம்பிக்கையாக வரமாட்டாது. பொது மக்களுக்காக உருவாக்கப்பட்டால் மாத்திரம்தான் அது தர்ம நம்பிக்கையாக வரும். தனிப்பட்ட உறவினர்களுக்காக உருவாக்கப்படும் போது தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாக வருவதை ஒழிய தர்ம நம்பிக்கையாக, அதாவது நோக்கம் இருக்கலாம் வறுமை ஒழிக்கிறதுக்காகவோ சமூகத்திலே வேற ஏதேனும் நன்மை பயக்கிற விடயங்களுக்கு கல்வியை முன்னேற்றத்துக்கு சமயத்தை முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்டாலும் அதுல வந்து எங்களோட தனிப்பட்ட உறவினர்களுக்காக உருவாக்கப்பட்டால் அது ஒருபோதுமே தர்ம நம்பிக்கையாக வராது, தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பொன்றாகத்தான் வரும். கட்டாயம் பொதுமக்கள் நலன் என்ற விடயம் வந்து குறிப்பிடப்பட்டு இருக்கணும். இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது. இந்த விஷயம் சொல்லப்பட்ட கேஸ் (1951) தீர்க்கப்பட்ட ஒப்பன்ஹேம் வெர்சஸ் டொபேக்கோ செக்யூரிட்டிஸ் ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட் என்ற வழக்கு 1951 தீர்க்கப்பட்டது. இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா தனிப்பட்டவங்களோட நன்மைக்காக வந்து ஒரு நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்பட்டால் அது வந்து தர்ம நம்பிக்கை பொறுப்பாக கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி இந்த ஒப்பன்ஹேம் வழக்குல சொல்லப்பட்டது. அதாவது தனிப்பட்டவங்களோட நன்மைக்காக இந்த செக்ஷன் 99 சப்செக்ஷன் 1லயோ அல்லது பென்சல் வழக்கிலேயோ குறிப்பிட்ட தேவைப்பாடுகளுக்காக தனிப்பட்டவங்க நன்மை, பொதுமக்கள் அதுல தொடர்புபடுறதில்ல, தனிப்பட்டவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்ட அல்லது அவங்கள்ட்ட வேலை செய்யற அவங்களோட சர்வன்ஸ் பிள்ளைகளுக்கு அப்படி எல்லாம் உருவாக்கினா அது வந்து ஒரு நாளும் தர்ம நம்பிக்கை பொறுப்பாக வராதுன்னு சொல்லி இந்த ஒப்பன்ஹேம் வெர்சஸ் டொபேக்கோ செக்யூரிட்டிஸ் கம்பெனி லிமிடெட் வழக்குல குறிப்பிடப்பட்டது. அடுத்த வழக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை வர்சஸ் முனிசிபல் கமிஷனர் ஆஃப் மும்பை. இது 1892 தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்குல சொல்லப்பட்டது இந்த தர்ம நோக்கம்னு சொல்றது வந்து வறுமை நிவாரணமாகவோ அல்லது கல்வி முன்னேற்றமாகவோ சமய முன்னேற்றமாகவோ, அதாவது பென்சல் வழக்குல குறிப்பிடப்பட்ட 3 விடயங்கள், முதல்ல குறிப்பிடப்பட்ட 3 விடயத்துக்குள்ளேயும் வராத பொதுமக்களுக்கு நன்மை பயக்கின்ற வேறு விடயங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டாலும் அது சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்குள்ள வரும். அதாவது 4வது விஷயம், இந்த முதல்ல இருக்கிற 3 விஷயத்துக்கும் வராம வேறொரு பொதுமக்களின் நன்மைக்காக செய்யப்படுகின்ற வேறொரு விஷயத்துக்காக வந்தாலும் அது தர்ம நம்பிக்கை பொறுப்பாக கொள்ளப்படும் சொல்லி இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை வெர்சஸ் முனிசிபல் கமிஷனர் மும்பை என்ற வழக்குல தீர்க்கப்பட்டது. ஏதாவது விலங்கல்ல சொன்னா நான் ஸ்பீடா சொன்னேன்னு சொன்னா கேளுங்க, மறுபடியும் பிள்ளையா எழுதி கொள்ளவான. ஏதாவது கேசஸ் எகைன் சொல்லணுமா? நான் ஸ்பீடா சொல்லிப்பட்டதோ தெரியாது. இப்படி இருந்தா திருப்பி கேளுங்க, பிள்ளையா நோட் பண்ணிக்கொள்ள வேணும். நாங்க பொதுவாக இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எடுத்தேன்னு சொன்னா இதுக்கு வந்து உலகளாவிய விதி ஒன்று இருக்குது. இது 2 கண்டிஷன்ஸை பூர்த்தி செய்யணும். அதாவது அந்த செக்ஷன்லயோ பென்சல் வழக்கிலேயோ குறிப்பிடப்பட்டிருக்கிற தேவைப்பாடுகள்ல ஏதாவது ஒன்றிலேயோ இல்லாட்டி 2, வறுமை நோக்கமோ கல்வி முன்னேற்றம் சமய முன்னேற்றம் அல்லது வேறொரு நோக்கமாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒன்றுல இருக்கலாம் அல்லது 2 நோக்கத்தை கொண்டிருக்கலாம். அடுத்தது பொதுமக்களோட நன்மை வந்து கட்டாயம் இங்க இருக்கணும். பொதுமக்கள் எல்லாருக்காகவும் அல்லது
ஒரு பகுதியினருக்காகவோ இருக்கணும். இந்த 2 கண்டிஷன்ஸையும் பூர்த்தி செஞ்சால்தான் இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்டாக ஒரு ட்ரஸ்ட் வந்து கொள்ளப்படும். கட்டாயம் இந்த 2 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பொதுமக்கள் நன்மையாக இருக்கணும். அடுத்தது அந்த 3 பிரிவுகள்லையும் வரணும். ஏகாம்பரம் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் கனகம்மா என்ற வழக்கை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி விரிவாக பார்த்தேன்னு சொன்னா, இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்குது, இருவருட பேரை சொல்லப்பட்டிருக்கு. நாங்க அவருடைய பேரை MS சொல்லி எடுப்போம். இந்த M மற்றும் S என்பவங்களால வந்து ஜெஃப்னா மற்றும் வேறு நாடுகள இருக்கிற மக்களோட நலனை பாதுகாக்கிறதுக்கு வந்து 1915 வந்து நம்பிக்கை பொறுப்பொன்று மூலம் வந்து நல்லூர்ல ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் வந்து தாப்பிக்கப்பட்டது. அதாவது ஜெஃப்னால அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களோட நலனுக்காக நல்லூர்ல ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தாப்பிக்கப்பட்டது. நம்பிக்கை பொறுப்புறுதியின் படி வந்து இந்த M என்பவர் வந்து பிரதான முகாமையாளராக இருந்திருக்கிறாரு. அவருடைய இறப்புக்கு பின்னால S வந்து பிரதான முகாமையாளராக மாறினாரு. S 3 பிள்ளைகளும் வந்து துணை முகாமையாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க. S வந்து தண்ட இறப்புக்கு முன்னர் வந்து தண்ட மகன் R வந்து பிரதான முகாமையாளராக நியமித்தாரு. R இறப்புக்கு பின்னர் வந்து R வைஃப் வந்து நிறுவனத்தை நிர்வகித்தாரு. அவருடைய இறப்புக்கு பின்னர் 1955 தான் இந்த பிரதிவாதிகள் இதோட உடைமையை வந்து பெறுறாங்க. இங்க வந்து இது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டா அல்லது தனிப்பட்ட நம்பிக்கையா சொல்லித்தான் கொஸ்டின் எழுப்பப்பட்டது. இங்க ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாக இருந்தால் வந்து இந்த ஒரு முகாமை சபை உருவாக்கப்பட தேவையில்லை. தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்புக்கு இங்க ஜட்ஜ் சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்புக்கு முகாமை சபை உண்டு. இங்க ஒவ்வொரு ஆள முகாமையாளராக துணை முகாமையாளராக நியமிச்சிருந்தாங்க. சோ தனிப்பட்ட நம்பிக்கை பொறுப்பொன்றாக இது இருந்துன்னு சொன்னா இந்த முகாமை சபை நியமிக்கப்பட்டிருக்க தேவையில்லை. சோ இது தர்ம நம்பிக்கை பொறுப்பொன்றாக இருந்த காரணத்தினாலதான் இது வந்து ஒரு முகாமை சபையை கொண்டிருந்ததுன்னு சொல்லி இந்த ஏகாம்பரம் வழக்குல வந்து தீர்க்கப்பட்டது. இதுதான் ஏகாம்பர கேஸ்ல நடந்த விடயம். UK Charities Act நாங்க எடுத்தோம்னு சொன்னா 2011 UK Charities Act. இதுல செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 வந்து தர்ம நோக்கங்கள்னு சொன்னா என்னன்னா ட்ரஸ்ட் தர்ம நம்பிக்கைகளாக வரும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்குது. அதுல முதலாவது UK Charities Act 2011 செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் சொன்னா உட்பிரிவு அல்லது உட்பிரிவுன்னு சொல்லி சொல்லலாம். செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்குது. UK Charities Actல முதலாவது சொல்லப்பட்டிருக்குது வறுமை நிவாரணத்துக்காக உருவாக்கப்படலாம்னு சொல்லி. இரண்டாவது கல்வி முன்னேற்றம், மூன்றாவது சமய முன்னேற்றம். இது மூன்றுமே பெண்சல் வழக்குலையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. எங்க செக்ஷன் 19 சப்செக்ஷன் 1லையும் குறிப்பிடப்பட்டிருக்குது. அது தவிர இதுல வேறு வகையா குறிப்பிடப்பட்டிருக்குது ஆரோக்கியத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு ஆள் அல்லது உயிர்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு தர்ம நம்பிக்கை உருவாக்கப்படலாம். அதாவது ஆரோக்கியத்தை முன்னேற்றுவதற்காகவோ அல்லது உயிர்களை பாதுகாக்கிறதுக்கோ அது சமூக அபிவிருத்திக்காகவும் ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கப்படலாம். அடுத்தது கலைகள் கலாச்சாரங்கள் அறிவியலை முன்னேற்றுவதற்காகவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கொண்டு உருவாக்கப்பட முடியும். அடுத்தது விளையாட்டுக்களை முன்னேற்றுவதற்காக, அடுத்தது மனித உரிமைகளை முன்னேற்றுவதற்காகவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாகலாம். சூழல் பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்கு, அதோட விலங்குகளோட சேம நலனுக்காகவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கப்படலாம். இந்த UK Charities Act வந்து இந்த 4 விஷயத்தையும் தவிர கூடையான விஷயங்கள் சொல்லியிருக்குது. அதாவது வறுமை, கல்வி, சமயம் தவிர்த்து ஆரோக்கியம், சமூக அபிவிருத்தி, அதோட உயிர்களை பாதுகாக்கிறது, கலைகளை மேம்படுத்துறது, விளையாட்டை முன்னேற்றது, மனித உரிமைகளை முன்னேற்றது, சூழல் பாதுகாப்புக்காக எல்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்க முடியும்னு சொல்லி UK Charities Act 2011 செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 வந்து ஏற்பாடு செய்திருக்குது. ஒரு பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுங்க.
செக்ஷன் 110 சப்செக்ஷன் 5 எல்லாரும் ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்க. ட்ரஸ்ட் ஆர்டினன்ஸ் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 5. செக்ஷன் 110 இடையரா கால எல்லை தொடர்புல ஏற்பாடு செய்து இதனுடைய சப்செக்ஷன் 5. இந்த சப்செக்ஷன் 5 சொல்லுது தர்ம நம்பிக்கை பொறுப்புகளுக்கு இந்த இடையரா கால எல்லை வந்து ஏற்புடைமை ஆகிறது இல்லை. ஏன்னு சொன்னா நிறைய தர்ம நம்பிக்கை பொறுப்புகளை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒரு நாளுமே இறுதி இலக்கு அடைகிறது இல்லை, தொடர்ந்து கொண்டே போகும். உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னா வறுமை ஒழிப்பெடுங்களின் வறுமை ஒழிப்பெடுத்துன்னு சொன்னா வறுமை ஒரு நாளும் ஒழிக்கப்படுறது இல்லைன்னா வறுமை வந்து கொண்டே இருக்கும். அதால வந்து இதுக்கு ஒரு கால எல்லை இல்லை. இந்த இடையரா கால எல்லை விதி வந்து இதுக்கு ஏற்புடைமை ஆகாது, தர்ம நம்பிக்கைக்கு ஏற்புடைமை ஆகாதுன்னு சொல்லி செக்ஷன் 110 சப்செக்ஷன் 5 வந்து ஏற்பாடு செய்து. மேம் ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. இதுல நாங்க இப்ப சில சேரிட்டபிள் ட்ரஸ்டான்னு தெரியாது. இப்ப 100 வைத்தியர்களை உருவாக்குதல் அல்லது 200 வைத்தியர்களை உருவாக்குதல்னு சொல்லி அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக செய்யப்படுற ட்ரஸ்ட், அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற ட்ரஸ்ட் அப்ப சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இல்ல. ஏன்னா அது கவுண்ட் ஒன்று இருக்கு, அந்த குறிப்பிட்ட கவுண்ட் வரும்போது அது நிறைவுக்கு வரும். அது சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இல்லையா? அப்படி இல்ல. அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இடையரா கால எல்லை விதி வந்து ஏற்புடைமை ஆகுது. என்னன்னு சொன்னா அது அந்த ஒரு பர்பஸ் முடிஞ்சிடும் தானே. 200 டாக்டர்ஸ் உருவாக்கின உடனே அது முடிஞ்சிடும். இப்ப வறுமை ஒழிப்புகள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது முடிவடையாது. அதாலதான் செக்ஷன் 110 சப்செக்ஷன் 5 வந்து ஏற்புடைமை ஆகாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஏதாவது ஒரு முடிவொன்று இருந்தேன்னு சொன்னா வந்து அதுக்கு செக்ஷன் 110 சப்செக்ஷன் 5 வந்து ஏற்புடைமை ஆகாது. அந்த இது முடிஞ்சிடும், எங்களோட நோக்கம் முடிவடைஞ்சிடும். எனக்கு 1 minute தாங்க.